ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதல்களை தெரியப்படுத்துகிறேன். சவுண்ட் ஆஃப் ஜாய் வழங்கும் தேவ சத்தம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட இந்த நாளில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லோரும் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். உங்களை காண்பதிலே நாங்களும் கூட மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நமக்கு என்றும் உள்ளது. போன வாரத்திலும் கூட தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் போன வாரத்திலே நாம் தியானித்தோம். தூசியை உதற வேண்டும், வல்லமையை தரித்து கொள்ள வேண்டும், நாம் எழும்ப வேண்டும், நெருங்கி நிற்கிற பாவத்தை பாரத்தை உதறி தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நாம் போன வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலும் கூட நாம் எழும்பி பிரகாசிக்கவே தேவ ஆவியானவர் நமக்கு இன்னும் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நாம் எழும்பி பிரகாசிப்பது பரிபூர்ண தேவ சித்தமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி தனக்கு மேலே வர வேண்டும், நன்றாக வாழ்ந்திருக்க வேண்டும், எல்லா துறையிலும் தன்னுடைய பிள்ளை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகப்பன் விரும்புகிறானோ அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் கூட நாம் எழும்ப வேண்டும், பிரகாசிக்க வேண்டும், தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால்தான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் 14வது அதிகாரத்திலே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான், என்னை பார்க்கிலும் அவன் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். ஒரு தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு நல்ல உள்ளம் பாருங்கள். அகிலத்தை படைத்த ஆண்டவர், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட என் பிள்ளை பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார், நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஒரு நிமிடம் கூட இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட பேசும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. அக்னி மதிலாய் இருக்கிறவரே, மேகஸ்தம்பமாய் இருக்கிறவரே, தகப்பனே, மத்தியிலே அக்னியாய் உலாவி வருகிற தெய்வமே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுவீராக. தகப்பனே, உமக்கு நன்றி. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கப்பா. உங்க இருதயத்தில் இருக்கிறதான சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. அதன்படி நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய சித்தம் செய்ய நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். மறுபடியுமாக நாம் அதுக்கே வரப்போகிறோம். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும். எதற்காக? தேவனுடைய ஒளி உன்மேல் வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. தேவனுடைய மகிமை உங்கள் மேல் உதித்தபடினாலே, அவருடைய ஒளி உங்கள் மேல் வந்திருக்கிறபடினாலே நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசித்து பாருங்கள். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நானே என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒளி இயேசு கிறிஸ்து. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நம்புவீர்கள் என்று சொன்னால், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், இயேசு மெய்யான தேவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் போதும், நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். இயேசு உங்கள் உள்ளத்திலே வருகிறார். அங்கு வெளிச்சம் உதிக்கிறது, அங்கு ஒளி வருகிறது. வேதம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பாராம். அவரை நோக்கி பார்க்கிற யாவரையும் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், தேவனை அறியாதவர்களாய் இருக்கலாம், புறஜாதிகளாக இருக்கலாம், வேறு எந்த மதத்தினராகவும் இருக்கலாம். ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பாராம். யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறீர்களோ, அவரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ, அவர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். யோவான் 9வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். அவர் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் வெளிச்சமாய் இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தகப்பன் ஒளியாய் இருக்கிறார். அவர் மகிமையுள்ள மின்னலை
மின்னலை வஸ்திரமாக தரித்திருக்கிறாராம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவருடைய ஒளியை ஒருவராலும் காண முடியாது. ஒரு சூரியனை பாருங்க, அதையே நாம் கண்களால் பார்க்க முடியவில்லை. அந்த சூரியனையே உண்டாக்கினவர் எவ்வளவு பெரிய வெளிச்சத்தில் இருப்பார், எவ்வளவு பெரிய ஒளியிலே இருப்பார். ஒருவரும் சேர முடியாதாம் அவருடைய ஒளி நிறத்திற்கு. பிதாவின் முகத்தை ஒருவராலும் பார்க்க முடியாதாம். அவ்வளவு மகிமை நிறைந்தவர், அவ்வளவு ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், மின்னலை வஸ்திரமாய் தரித்திருக்கிற தேவன். சொல்றாங்க, ஒரு மின்னலை பிடித்து வைத்து அதில் இருக்கிற மின்சாரத்தை எடுத்தாலே இப்பொழுது இருக்கிற அமெரிக்காவை போல இன்னும் ஒரு 10 அமெரிக்காவிற்கு சேர்ந்தாலும் அவ்வளவுத்திற்கும் அந்த மின்சாரத்தை கொடுக்கும்படியான வல்லமை ஒரு மின்னலிலே இருக்கிறதாம். அப்படிப்பட்ட அந்த மின்னல்கள் அவரிடத்தில் இருக்கிறது. மின்னல்கள் மிக அதிகமாக அவரிடத்தில் மின்னல்கள் இருக்கிறது. நாம் பார்க்கிறோம் எவ்வளவு மின்னல்கள் இருக்கிறது. மின்னல் விழுந்த இடங்கள் என்ன ஆகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த மின்னலை அவர் வஸ்திரமாக தேவன் தரித்து கொண்டிருக்கிறாராம். அப்படிப்பட்ட ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் சொல்லுகிறார், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் நான் பிரகாசிப்பேன். அந்த பிரகாசம், அந்த ஒளி உன்மேல் வந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவாகிய ஒளி உன்மேல் வந்தது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற தேவாதி தேவனுடைய ஒளி உன்மேல் வந்திருக்கிறபடினால் நீ எழும்பி பிரகாசி. உன்னுடைய நீதி அல்ல, உன்னுடையதான காரியங்கள் அல்ல, உன்னுடைய படிப்பினால் அல்ல, உன்னுடைய பட்டத்தினால் அல்ல, உன்னுடைய அழகினால் அல்ல, நீ சம்பாதித்து வைத்திருக்க சொத்துக்களினால் அல்ல, தேவனுடைய ஒளி உன்மேல் வந்ததினால் நீ எழும்பி பிரகாசி என்று சொல்லி தேவன் இங்கு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய ஒளி உங்கள் மேல் வந்திருக்கிறது. அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க முடியாது. ஒளியாகிய தேவன், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன், நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற தேவன் உங்களை எப்படி வைத்திருக்கிறாராம்? உலகத்திற்கு வெளிச்சமாக தேவன் வைத்திருக்கிறார். உங்களை தேவன் இருளிலே வைக்கவில்லை. நீங்கள் உங்களை தேவன் உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்துவிட்டு சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, தேவன் உன்னை உலகத்திற்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறபடினால் ஏசாயா 60 அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமாம். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக தேவன் உங்களை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பூமியை காரிருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும். இன்றைக்கு பார்க்கிறோம், உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே தேவன் உங்களை எழும்ப சொல்லுகிறார். அவருடைய ஒளி உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய பிரகாசம் உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது. அவருடைய வல்லமை உங்கள் மேல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எழும்புங்கள். பூமியை காரிருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். எதற்காக தெரியுமா? இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக, அவர்களும் இயேசுவை கண்டு கொள்ளும்படியாக, அவர்களும் இந்த சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் உங்கள் மேல் உதித்திருக்கிறாராம். இருள் பூமியை மூடுகிறதாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த இருளில் வாழ்கிற ஜனங்களுக்கு தேவன் வெளிச்சத்தை கொடும்படியாக அழைக்கிறார். இந்த உலகம் இருளிலே இருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிறோம், அங்கேயே இருள் வந்து விட்டது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். 2வது வசனம் பார்க்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது என்று சொல்லி. தேவன் படைக்கும் போது ஒழுங்கின்மையாக வெறுமையாக படைக்கவில்லை. தேவன் படைக்கும் போது நன்றாகத்தான் படைத்தார். ஆனால் கீழ்ப்படியாத சாத்தானுடைய கூட்டம் கீழே தள்ளப்பட்ட பொழுது பூமியானதை ஒழுங்கின்மையாக வெறுமையாக தள்ளி போட்டது. ஆகவே வேத பாரகர்கள் சொல்லுகிறார்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திற்கும் 2வது வசனத்திற்கும் இடையிலே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உருண்டோடி விட்டது என்று சொல்லி. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது.
ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாட ஆரம்பித்தார். அங்கு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக மாறிவிட்டது. சாத்தான் மாற்றி போட்டு விட்டான். அதன் மேல் இருள் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்பது அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அடை காத்தார் என்றதான சரியான விளக்கம். ஆவியானவர் அடை காக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தை, பூமியை, இருளை வெளிச்சமாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அடை காத்து கொண்டிருக்கிறாராம். கோழி தன் குஞ்சுகளை பொறித்து எடுக்கும்படியாக எப்படி முட்டையின் மேலே அடை காத்து கொண்டிருக்கிறதோ, கிட்டத்தட்ட 40 நாட்கள் சொல்லுகிறார்கள். 40 நாட்கள் அடை காத்து எப்படி கோழி குஞ்சுகளை பொறித்து எடுக்கிறதோ, குஞ்சுகள் வெளியே வருகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவரும் அடை காத்து கொண்டிருந்தார். அடை காத்து உலகத்தை வெளிச்சமாக மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவர் காத்து கொண்டிருந்தார் சொல்லி வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் கூட 40 நாட்கள் அவர் வனாந்தரத்திலே பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்பட்டு வனாந்தரத்திலே அவர் உபவாசித்துக் கொண்டிருந்தார். அந்த நாட்கள் எதை குறிக்கிறது? இந்த உலகத்திற்கு அவர் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக, இந்த உலகத்திற்கு அவர் ஒளியை கொடுக்கும்படியாக, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கும்படியாக ஒரு ஆயத்தம் அங்கு தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு அடை காத்து கொண்டிருக்கிறதான ஒரு காரியத்தை அங்கு வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் அடை காத்து கொண்டிருந்தாராம். அவருடைய வேலை வந்த உடனே அங்கு வெளிச்சம் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன மாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அங்கு வெளிச்சத்தை உண்டாக்குகிறதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதை போலத்தான் தேவன் எதற்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க சொல்லுகிறார்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக தேவன் நம்மை பிரகாசிப்பிக்க செய்கிறார். நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான். அவருடைய வாழ்க்கை தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறது. நம்முடைய ஊழியமானாலும் சரி, வாழ்க்கையானாலும் சரி, வேற எந்த காரியங்களானாலும் சரி, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுவே நமக்கு முன்மாதிரி. பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேல் வந்தவுடன் வேதம் சொல்லுகிறது, இருளிலே இருக்கிற ஜனங்கள், மத்தேயு 4வது அதிகாரம் 15வது வசனம், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு, அவர் வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்ட பின்பு, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இன்றைக்கு உலகம் மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்று பிசாசானவன் கர்ஜித்து கொண்டிருக்கிறான். ஜனங்களை கூட்டம் கூட்டமாக வாரிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறான். சபையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவ பிள்ளையை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தர் உன்மேல் ஒளியை வைத்திருக்கிறாரே, கர்த்தர் உன்மேல் வெளிச்சத்தை வைத்திருக்கிறாரே, தேவன் உன்னை எழும்பி பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரே. ஆகவே தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவிக்குள் நாம் நிரம்புவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அற்புதங்களை செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சிருஷ்டிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உருவாக்குகிற ஆவியானவராக இருக்கிறார். நம்மளை அடை காக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எழும்பி பிரகாசிக்கும்படியாக நமக்குள்ளே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். முதலாவது தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்கிறார், உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். நீங்கள் அவரை பெற்றுக்கொண்டு அவருடைய அற்புதங்களை ருசித்து நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இருளில் இருக்கிறதான ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக தேவன் உங்களை இந்த நாளிலே அழைக்கிறார். லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய். அடுத்து வாசிக்கிறோம், ஆவியானவராலே நடத்தப்பட்டவராய் வனாந்தரத்திற்கு போகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தார். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டுமே ஆனால், அந்த ஒளியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், அந்த வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால், பரிசுத்த ஆவிக்குள் தினமும் நிரம்புகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்புகிற ஒரு அனுபவம். காலையிலே எழும்பி தேவனோடு கூட உட்கார்ந்து அந்நிய பாஷையிலே தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம். அந்நிய பாஷையை பேசுகிறவன் தேவனோடு கூட ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 14:2வது வசனம் சொல்லுகிறது. அந்நிய பாஷையை பேசுகிறவர்களாக, கர்த்தருடைய வல்லமையிலே பலப்படுகிறவர்களாக, கர்த்தருடைய சத்துவத்திலே பலப்படுகிறவர்களாக பரிசுத்த ஆவிக்குள்ளே நாம் நிரம்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளே,
இந்த காலம் மிகுந்த கொடிய காலமாய் இருக்கலாம், இருள் சூழ்ந்திருக்கிற காலமாய் இருக்கலாம். இந்த காலத்திலே நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் ரட்சிப்பு உங்கள் மூலமாய் வருகிறது. யூதா கோத்திரத்திலே யூத ஜனங்களுக்கு உபத்திரவம் வந்த பொழுது எஸ்தர் ராஜாத்தி எழும்பினால் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே தாதிமார்களோடு கூட அவள் உட்கார்ந்து தேவனை நோக்கி கதறி கொண்டு இருந்தாள். கர்த்தர் அவளை கொண்டுதான் ரட்சிப்பை அனுப்பினதை போல இன்றைக்கு யாரெல்லாம் இந்த உலகத்தின் ரட்சிப்பிற்காக தேவ ஜனங்களே நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான ஜனங்களை, கோடிக்கணக்கான ஜனங்களை சத்துரு வாரிக்கொண்டு போகிறானே, இந்த நாட்களிலே நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் எஸ்தர் ராஜாத்தியை போல நீங்கள் எழும்புவீர்கள் என்று சொன்னால் எஸ்தர் ராஜாத்தியை பிரகாசிப்பிக்க பண்ணின தேவன், எஸ்தர் ராஜாத்தியை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவன், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன், இன்றைக்கு உங்களை கொண்டும் கர்த்தர் அப்படியே செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆகவே நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் உங்களிடத்திலே கேட்கிறார். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவராய் அடுத்து வாக்கிறோம் ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு நடத்தப்படுவாரே ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு முன்மாதிரியாகத்தான் இயேசு கிறிஸ்து செய்து காட்டினார். அவர் ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர், இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆனாலும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் பரிசுத்த ஆவிக்குள் எப்படி நிரம்ப வேண்டும், ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் எப்படி நடத்தப்பட வேண்டும், எப்படி ஒரு பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலே அவன் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இயேசுவை கொண்டு நடத்தின காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ ஜனங்களே, நீங்களும் கூட அதை பின்பற்றி நாமும் அதை பின்பற்றுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. எசேக்கியேலிலே வாசிக்கிறோம், கணுக்கால் அளவு, அடுத்து முழங்கால் அளவு, அடுத்து இடுப்பு அளவு, அடுத்து நீச்சலாலம் அளவு. பரிசுத்த ஆவிக்குள்ளே எசேக்கியேலை பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போகிற ஒரு அனுபவத்தை நம்மால் வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கினது மாத்திரமல்ல, ஏதோ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், கைகளை தட்டினோம், அந்நிய பாஷையை பேசினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அதோடு முடிந்து போவது அல்ல. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவராலே நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ பலத்தினால் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நமக்கு யுத்தம், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு கூட அந்தகார லோகாதிபதிகளோடு கூட நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறபடினாலே தேவ பிள்ளையே, நீ எழும்ப வேண்டும், நீ பிரகாசிப்பிக்க வேண்டும், நீ கர்த்தரால் நடத்தப்பட வேண்டும், பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் உங்களை அழைக்கிறது. இயேசுவினுடைய பாரம் இன்றைக்கு சபைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நீங்கள் அப்படி மாறுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கீர்த்தி உலகம் முழுவதும் கர்த்தர் கொண்டு போவார். தேவனுக்காக எழும்புற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சத்துரு ஒரு நாளும் அவர்களை தள்ளி போடவே முடியாது. சத்துரு உங்களை விழ தள்ளினாலும் நீங்கள் சொல்ல முடியும், மீகா 2வது அதிகாரத்திலே வாசிக்கிறதை போல, என் சத்துருவே நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் என் வெளிச்சமாக இருக்கிறபடினால், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறபடினால் உங்களால் எழும்ப முடியும். கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இயேசு வார்த்தையில் சொன்னாரே, இயேசு ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காய் சொல்லவில்லை, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியின் மழை ஊற்றவில்லை. ஆனால் சீஷர்கள் எழும்பின பொழுது, அவர்களை உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஜனங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். புறாவை போல் இயேசுவின் மேல் இறங்கின ஆவியானவர் பலத்தோடு கூட இடி முழக்கம் போல காற்றாக, பலத்த காற்றாக, அக்னி நாவுகளாக சீஷர்கள் மேல் இறங்கின அதே பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு ஜனங்கள் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. இயேசு ஊழியம் செய்த பொழுது இயேசு அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அங்கு குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், அற்புதங்களை செய்தார். அப்பத்தை ஆசீர்வதித்த 5000 பேருக்கு தேவன் கொடுத்தார். அப்பத்தை ஆசீர்வதித்து 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எல்லாம் நடந்தது. ஆனால் சீஷர்கள் எழும்பி பிரசங்கம் பண்ணின பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கு மழை போல் ஊற்றப்படுகிறார். ஒரு
பின்மாரியின் அனுபவம் அங்கு வரப்படுகிறது. தேவ பிள்ளையே, இதை பார்த்து நான் நினைக்கிறேன், இயேசுனுடைய உள்ளம் மிகவும் களி கூர்ந்தது. ஒரு நாளிலே இயேசுவிடத்திலே வந்து சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து ஆவியிலே களி கூர்ந்தார். அவர்கள் சொன்னதை பார்த்து, என் பிள்ளைகள் பிசாசுகளை துரத்துகிறார்கள். ஒரு தகப்பனுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்கள். அவர் ஆவியிலே களி கூறுகிறார். ஆனாலும் சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், உங்கள் நாமங்கள் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டதற்கு சந்தோஷப்படுங்கள் என்று அவர் சொன்னாலும் தன் பிள்ளைகள் பிசாசுகளை துரத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆவியிலே களி கூர்ந்தார். ஏன் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். தன்னுடைய விரலினாலே பிசாசுகளை அவர் துரத்தினார். தன்னுடைய சீஷர்களும் பிசாசுகளை துரத்தின பொழுது ஆவியிலே களி கூர்ந்த தேவன் அவர்கள் உபதேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எல்லோர் மேலும் ஊற்றப்பட்டதை பார்க்கும் பொழுது என் தேவன் இன்னும் எவ்வளவு அதிகமாய் ஆனந்தம் அடைந்திருப்பார். என்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் பெரிய காரியம் செய்கிறார்கள், தேசத்தில் எழும்பி பிரகாசிக்கிறார்கள் என்று ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருடைய உள்ளம் மிகவும் களி கூர்ந்தது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு நீ அதோடு நின்று விடுவது தேவ சித்தம் அல்ல. ஏதோ சபைகளுக்கு போய் கைகளை தட்டி கொண்டு ஆராதித்து விட்டு அந்நிய பாஷையை பேசிவிட்டு வந்து விடுவது அல்ல தேவனுடைய நோக்கம். நீ எப்பொழுதும் தேவனோடு கூட இருக்க வேண்டும். நீ எப்பொழுதும் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். நீ எப்பொழுதும் ஆவியின் பலத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது, எந்த நேரமும் அந்நிய பாஷையிலே ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது வரங்கள் தானாக கிரியை செய்யும். வரங்களை குறித்து பெரிய உபவாசத்தோடு கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே வரங்கள் இருக்கிறபடியினாலே நாம் எப்பொழுதெல்லாம் ஆவிக்குள் நிரம்புகிறோமோ, எப்பொழுதெல்லாம் அந்நிய பாஷையை பேசுகிறோமோ, தேவ அன்புக்குள்ளே நிரம்பி இருக்கிறோமோ, தேவைப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வரங்களை கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளில் நாங்கள் மண்டபம் கேம்ப் என்ற இடத்திலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அதிகமாய் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தினமும் எங்கள் வீட்டிலே ஜெபக்கூட்டம் நடந்து கொண்டே இருக்கும். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பிக் கொண்டே இருப்போம். எப்பொழுதும் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருப்போம். அதிகமாய் நான் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருப்பேன். அப்படி அந்நிய பாஷையை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாளிலே பார்த்தால் ஒரு சகோதரன் என் கணவரோடு கூட வருவார். இருவரும் போய்விடுவார்கள். போய் இருந்து அங்கு இருந்து ரகசியமாக பேசிக்கொள்வார்கள். எனக்கு ஒரே கேள்விக்குறியாகவே இருந்தது, என்ன இவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நான் அடிக்கடி நானும் தேவனிடத்திலே கேட்க ஆரம்பித்தேன், என்ன நடக்கிறது இங்கே என்று சொல்லி. நாம் அந்நிய பாஷையை பேசும்பொழுது, ஆவிக்குள்ளே இருக்கும் பொழுது ஒன்றும் மறைபொருளாய் இருப்பதே இல்லை. எல்லா ரகசியங்களையும் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். திடீரென்று ஒரு நாளிலே நான் மிக்சியிலே தேங்காய் அரைத்துக் கொண்டே ஆண்டவரிடத்திலே கேட்டேன், என்ன ஆண்டவரே நடக்கிறது என்று சொன்ன பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின மாத்திரத்தில் அந்த சகோதரன் வந்த பொழுது, நீங்கள் இதற்காகத்தான் வருகிறீர்கள், நீங்கள் பேசிக்கொள்ள ஜெபிக்கிறீர்கள் என்று தெரியும், கர்த்தர் இந்த காரியத்திலே உங்களுக்கு இப்படி செய்ய போகிறார் என்று சொன்ன உடனே அவருக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று ஆராதித்தார். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். திடீரென்று வாசலை போய் கதவை பூட்ட போவேன். அப்படி பூட்டும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ பூட்ட வேண்டாம், 2 சகோதரிகள் வருகிறார்கள், அதிலே ஒருவள் என்னுடைய மகள், என்னுடைய தீர்க்கதரிசி ஒருவள் வருகிறாள், இன்னொருவள் கூட வருகிறாள். அவள் என்னை தேடாதவள், தேவைகளுக்கு மாத்திரம் தான் என்னை தேடுவாள், அற்புதங்களுக்கு மாத்திரம்தான் தேடுவாள். ஆகவே அவள் மேல் என் ஆத்துமா பிரியமா இருக்கவில்லை. ஆகவே அவள் தீர்க்கதரிசியோடு கூட வருகிறதுனால், இங்கு தீர்க்கதரிசியை தேடி வருகிறதுனால் இந்த காரியம் இத்தனை நாட்களுக்குள் முடியும் என்று சொல்லிவிடு என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு சொல்லினார். அது மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் நீர் ஒரு காணிக்கையும் வாங்க கூடாது, நான் அதை விரும்பவில்லை, அவர்கள் மேல் என் ஆத்துமா பிரியமா இல்லை என்று சொல்லி தேவன் என்னோடு கூட பேசினார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கதவைத்தான் நான் பூட்ட போனேன். பரிசுத்த ஆவியானவர் இப்படியெல்லாம் பேசுவாரா? பேசுவார். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதே போலவே நான் உடனே கதவை பூட்டவில்லை, பூட்டை உள்ளே கொண்டு வந்து விட்டேன். உள்ளே வந்து நான் திரும்புறதுக்குள்ள இருவரும் உள்ளே கடந்து வந்தார்கள். கர்த்தர் சொன்னதை நான் அப்படியே சொல்லி அவர்களுக்கு ஜெபித்து அனுப்பினேன். கர்த்தர் சொன்னபடியே இந்த காரியத்தை அவர்களுக்கு செய்து கொடுத்தார். அவர்கள் சொன்ன அந்த காரியத்திலே நாங்கள் கலந்து கொள்ளவில்லை, இடத்திலே காணிக்கை நாங்கள் வாங்கவும் இல்லை. ஹல்லேலூயா.
காணிக்கைக்காக நாங்கள் ஊழியம் செய்யவில்லை. கர்த்தர் என்னை அழைக்கும் போதே சொன்னார், நீ இலவசமாய் பெற்றாய், இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கைக்காக நாங்கள் ஊழியம் செய்யவில்லை, தேவனுக்காக ஊழியம் செய்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது தேவன் உங்களை உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறேன், மன்னிக்க வேண்டும். எங்களுடைய ஊழியத்தை பெருமைப்படுத்த நான் ஒரு காலம் பேசுவதில்லை. கர்த்தர் சொல்ல சொன்னால் சொல்லுவேன், இல்லை என்று சொன்னால் சொல்ல மாட்டேன். இதுவரைக்கும் எங்கும் நாங்கள் எங்கள் ஊழியத்தை நாங்கள் விளம்பரப்படுத்துவதே இல்லை. தேவன் எத்தனையோ அற்புதங்களை, அடையாளங்களை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்திருந்தாலும் எங்கள் வாயை திறந்து நாங்கள் எந்த இடத்திலும் சொல்லுவதே கிடையாது. கர்த்தரே அதற்கு சாட்சியாக இருக்கிறார். கர்த்தர் பேச சொன்னால், கர்த்தர் சொல்ல சொன்னால், விசுவாசத்திற்கு ஏதுவாக, உங்கள் விசுவாசம் பலப்படுவதற்கு ஏதுவாக நீங்கள் எழும்புவீர்களே என்று சொன்னால், கர்த்தர் சொல்ல சொன்னால் அந்த காரியத்தை நாங்கள் சொல்லுவோம். ஒரு நாளிலே ஒரு வேம்பார் அருகிலே இருக்கிறதான ஒரு கிராமத்திற்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கடந்து போயிருந்தோம். அங்கு போவதற்கு முன்பாக நான் மிகவும் தாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டலில் மிகவும் சீரியஸாக படுத்துக் கொண்டிருந்த பொழுது ஸ்லைன் ஏறிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஊழியத்திற்கு போகும்பொழுது ஹாஸ்பிட்டலிருந்து எல்லாவற்றையும் எடுத்து விட்டு தான் நான் அங்கிருந்து கடந்து போக வேண்டியதாக இருந்தது. ஹாஸ்பிட்டலை எழுதி கொடுத்து தான் எங்களுடைய சொந்த இதிலே நாங்கள் போகிறோம் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு தான் அங்கிருந்து நேராக ஊழியத்திற்கு நாங்கள் கடந்து போனோம். அப்படி போகும்பொழுது அந்த ஊரில் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அந்த சுவிசேஷத்திற்கு விரோதமாக சிலர் எழும்பினார்கள். வெட்ட வேண்டும், குத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் எழும்பினார்கள். 3வது நாள் ஊழியத்தை செய்து கொண்டு இருந்த பொழுது ஒரு சிலர் என்னோடு கூட வந்து சொன்னார்கள், இந்த அல்லேலியா கூட்டம் வந்த பின்புதான் தேசத்திலே மழை இல்லாமல் போயிற்று என்று சொன்னதான ஒரு காரியம் என்னுடைய காதிற்கு வந்தது. நான் அப்பொழுதுதான் புல்பீட்டுக்கு போகிறதுக்காக எத்தனைத்துக் கொண்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இந்த வார்த்தை வந்தவுடனே என்னுடைய ஆவிக்குள்ளே ஒரு வைராகியம் வந்தது. வைராகியம் வந்தோன்னு அந்த பார்த்தீங்கன்னா கிராமங்களில் மேல பெரிய குழல் போல ஸ்பீக்கர் கட்டி இருப்பார்கள். அங்க நான் சென்று கர்த்தருடைய வார்த்தை சொல்ல ஆரம்பித்தேன். இந்த அல்லேலியா கூட்டக்காரர்கள் இருக்கிறதுனால் தான் தேசத்தில் இன்னும் மழை பெய்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகத்திலே காணப்படுகிறதான அக்கிரமங்களும் துன்மார்க்க செயல்களும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களும் என்றைக்கோ தேவனுடைய கோபம் இறங்கி தேசத்தை அழித்து போட வேண்டிய சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் தேசத்திற்காக, ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறபடியினால் தான் தேவன் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் தப்பி பிழைத்துக் கொண்டு இருக்கிறீர்கள். தேவன் ஜனங்களே, தேவன் அப்படித்தான் நம்மை வைத்திருக்கிறார். தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். உலகத்திற்கு வெளிச்சமாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். பூமிக்கு உப்பாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் நாங்கள் எழும்பி சொன்னோம், இங்கு இருக்கிறதான பாமர ஜனங்கள் ஜெபிக்க போகிறார்கள். அவர்கள் ஜெபித்து மழை வரப்போகிறது. அந்த நாட்கள் கத்திரி வெயில் நாட்களாக இருந்தது. நல்ல வெயில் சுட்டெரித்து கொண்டிருந்தது. பகல் மீட்டிங் 12 மணிக்கு, சரியாய் 12 மணிக்கு நான் சொல்லுகிறேன், இந்த நாளிலே உங்கள் பாமரமா ஜனங்கள், பரம பணையேறுகிற ஜனங்கள், அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், அவர்கள் தேவனை நோக்கி ஜெபிப்பார்கள். மழை வரப்போகிறது. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ மிளகாய் பழங்களை அள்ளி விடுங்கள். இல்லை என்று சொன்னால், இவர்கள் அல்லேலியா கூட்டக்காரங்க சொன்னதுனால்தான் எங்கள் மிளகாய் பழம் எல்லாம் போய்விட்டது என்று எங்களை குறை சொல்லாதீர்கள் என்று சொன்னேன். அதை கேட்டுக்கொண்டிருந்த வாலிபர்கள், விளையாட்டாக கேட்டுக்கொண்டு இருந்தவர்கள், திடீரென்று ஆவியானவர் கிரியை செய்தனால் பழங்களை எல்லாம் அள்ள ஆரம்பித்தார்கள். நாங்கள் சொல்லி அவர்களோடு கூட, அந்த பாமர ஜனங்களோடு கூட, தேவன் யார், தேவனுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், பிள்ளைகளானால் நமக்கு இருக்கிற அதிகாரம் என்ன, வானத்தின் மேலும் பூமியின் மேலும் சகல அதிகாரங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை கிளப்பி அவர்களோடு கூட நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்திலே பெரிய காரியங்களை செய்தார். திடீரென்று எங்கிருந்தோ வந்த ஒரு பெரிய காற்று மேகத்தை கொண்டு வந்தது. சூறாவளியோடு கூட அங்கு மழை, கத்தரி வெயிலே மழை பெய்தது. கர்த்தரே அதற்கு சாட்சி. மழை பெய்தது மாத்திரமல்ல, அங்கு குளங்கள் நிரம்பினது. 3 கிலோமீட்டருக்கு தள்ளி போவார்கள் தண்ணி எடுக்க. அந்த ஒரே நாள் மழையிலே அங்கு குளங்கள் நிரம்பினது. மறுநாளிலே நாங்கள் குளிப்பதற்கென்று யார் எங்களை வெட்ட வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களே குடங்களை எடுத்து எங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்தார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது. தேவனுடைய ஒளி உங்கள் மேல் வந்திருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம், நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று
ஆச்சரியமானவருடைய ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். அவர் புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். அவர் தமக்கு சொந்த ஜனமாய் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எழும்புவீர்கள், நீங்கள் பிரகாசிப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நசரேயனாகிய இயேசுவை அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக சுற்றித் திரிந்தார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பின பின்பு அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திறந்ததை போல இன்றைக்கும் தேவன் உங்களை பரிசுத்த ஆவியினாலே நிரம்ப பண்ணுகிறார், வல்லமையினாலே நிரம்ப பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், லூக்கா 4:18 கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். எதற்காக? சுவிசேஷத்தை சொல்ல, காயங்களை கட்ட, விடுதலை கூற, கட்டவிழ்த்ததை சொல்ல, நீதி சரிக்கட்டும் நாளை கூற, ஆறுதல் செய்ய, சீர்படுத்த, சிங்காரம் கொடுக்க, ஆனந்த தைலத்தை கொடுக்க, துதியின் உடையை கொடுக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். தேவ பிள்ளைகளே, உங்களை கூட பரிசுத்த ஆவியானவர் எதற்காக அபிஷேகித்தார் சொன்ன தெரியுமா? சுவிசேஷத்தை சொல்லும்படியாக, பிறருடைய காயங்களை கட்டும்படியாக, விடுதலையை சொல்லும்படியாக, கட்டவிழ்த்ததை கூறும்படியாக, நீதி சரிக்கட்டும் நாளை கூறும்படியாக, ஆறுதல் செய்ய, சீர்படுத்த, சிங்காரம் கொடுக்க, ஆனந்த தைலத்தை கொடுக்க, துதியின் உடையை கொடுக்க கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். யோவேல் 2:29 மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே, உங்களை கொண்டு தேவன் பரிசுத்த ஆவியினை ஊற்றப் போகிறார், மழையாக ஊற்றப் போகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறியோர்களே, பெரியோர்களே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, இந்த உலகத்தால் தள்ளப்பட்டவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டு யாரெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கினார்களோ, உங்களை புறம்பாக்கி போட்டார்களோ, உங்களை அவமானமாய் பேசினார்களோ, நிந்தையாய் பேசினார்களோ, உங்களை ஒதுக்கி தள்ளினார்களோ, உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகவே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எழும்புங்கள், கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், சபைக்காய் சிரசாய் இருக்கிறவர், பரிசுத்த ஆவியை கண்காணியாய் வைத்தவர், தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்துக் கொண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் வதித்தது, என் மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தைரியப்படுங்கள், உற்சாகப்படுங்கள், எழும்புங்கள், பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்புங்கள், பரிசுத்த ஆவிக்குள்ளே நடத்தப்படுங்கள், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே பலனடையுங்கள், பலனடையுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எழும்புங்கள், நீங்கள் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயர எழும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டீர்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே எழும்புவோமா, நாம் பிரகாசிக்கும்படியாக தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, உங்களையும் கர்த்தர் அப்படி பிரகாசிப்பிக்க தேவன் விரும்புகிறார். எந்த மனுஷனே பிரகாசிப்பிக்கிறவர். நீங்கள் கேட்கிற யாராயிருந்தாலும் இந்த நேரத்திலே உங்களை நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை அழைக்கிறார். எழும்பி பிரகாசிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அற்பமானவர்களை கொண்டு தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லாதீர்கள், தேவ கரத்திலே ஒப்புக் கொடுங்கள். தேவன் தம்முடைய கரத்திலே உங்களை எடுப்பார், தேவன் பிரகாசிப்பிக்க வைப்பார். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, சாதாரணமான பெண்ணா இருக்கலாம், ஒன்றும் தெரியாதவர்களா இருக்கலாம், நீங்கள் கேட்கிறவர்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை ஆண்டவரே ஹல்லேலூயா நீங்கள் தேவனை அறியாதவர்களா இருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு உங்களை கூட தேவன் அழைக்கிறார். நீங்கள் திருநங்கைகளா இருக்கலாம், தேவன் உங்களை கொண்டு தேசத்திலே பெரிய காரியங்களை செய்ய தேவன் விரும்புகிறார். திக்கற்றவர்களா இருக்கலாம்,
ஏழைகளாயிருக்கலாம், விதவைகளாயிருக்கலாம், எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே என்று சொல்லலாம், நான் சிறு பிள்ளை என்று சொல்லலாம். ஆனால் தேவன் உங்களை அழைக்கிறார். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி பரிசுத்த ஆவியினால் அவர் உங்களை நிரப்பி அவர் உலகத்திற்கு வெளிச்சமாக தேவன் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எழும்பி பிரகாசிக்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிறதான இருளில் வாழுகிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் நிரப்புவீராக. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே, எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ அங்கெல்லாம் வெளிச்சம் இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் நீர் ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. ஜனங்களை இருளுக்குள்ளே தள்ளுகிற அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீரே. இன்றைக்கு வெளிப்படுவீராக. இவர்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு வெளிப்படுவீராக. இயேசு வெளிப்படுவீராக. நீர் பிரகாசிப்பிக்க வைப்பீராக. உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.